காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசை என்றாலே இரட்டிப்பு மகிழ்ச்சி. அவ்வகையில இசைத்துறையில நிறைய இரட்டையர்கள் தனக்கென்று தனி இடத்தை இசையமைத்து பிடித்திருக்காங்க. இந்த தீபாவளி கூட அப்படிதாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஆரம்பமாயாச்சு. இரட்டையர்கள் இசையமைப்பாளர்கள் அப்படின்ன உடனேவே நமக்கு நினைவிற்கு வரக்கூடியவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சங்கர் கணேஷ், மனோஜ் கியான், சபேஷ் முரளி. இதுல இன்னைக்கு நம்ம யார சந்திக்க போறோம்? காற்றலை முழுதும் கான அலை களை கட்ட போகுது, காத்தடிக்குது அப்படின்ன உடனேவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சபேஷ் முரளி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய தீபாவளி சரவெடி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்று மகிழ்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சார்பாக வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அதாவது இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கீங்க சார். அது என்ன இசையோட ஒரு சேர்ந்து இருக்கிறதுனாலயா? ரெண்டும் சேர்ந்தாதான் சரியா வரும். இசையும் இசை கலைஞர்களும் சேர்ந்தாதான் சரி வரும். அந்த மாதிரி சேர்ந்துருக்கீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அடித்தளமா உங்களுக்கு என்ன இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக எங்களுக்கு எண்ணம் கிடையாது. அண்ணன் அப்போ டிவி தூர்தர்ஷனில் இருக்கும்போது மியூசிக் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ ஒரு தனி சேனலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ணனுக்கு பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதனால அவர் சபேஷ் முரளின்னு எங்களுக்கு டைட்டில் கொடுத்து அந்த இதுக்கு எங்களுக்கு மியூசிக் டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்தாரு. அதில் இருந்து தான் சபேஷ் முரளின்னு உருவாச்சு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய உடன்பிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் இசை அந்த வழி அப்படி நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய குடும்பத்துல எல்லாருமே தபேலா வாசிப்பீங்க. அந்த ரிதம் சென்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அப்படியே ஊறிய ஒன்று. எல்லா வகையான ரிதம் பேட்டமுமே உங்களுடைய அந்த டெம்போ அப்படிங்கிறது கனக்கச்சிதமா இருக்கும். அதுக்கு நாங்கெல்லாம் எழுந்து ஆட ஆரம்பிச்சிருவோம். அப்படி இருக்கும். உதாரணமா ஒரு பாடல்களுக்கு நம்ம போகணும் போது உங்களுடைய இசையமைப்புல இருந்தே போயிடலாம். தவமாய் தவம் இருந்து ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெல் சவுண்டு, அந்த சைக்கிள், இந்த கிராமிய சூழலை கண்முன்னே அப்படியே நேரடியா கொண்டு வந்து காட்டணும். ஒரு தெருக்கூத்து மாதிரி இடையில கொடுத்துருப்பீங்க. எப்படி அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உதித்தது? முழுக்க அந்த தெருக்கூத்து அதெல்லாம் பண்ணது டைரக்டர் சேரன் சாரோட ஐடியா. முதல்ல அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பசங்க ஸ்கூலில் எஸ்கேஷன் கூட்டின்னு போகிறாங்க, அதுக்கு பணம் வேணும், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்கள சந்தோஷப்படுறதுக்காக இவர் சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு எங்கே ஒரு இடத்துல போய் சமையல்லாம் பண்ணி அந்த பசங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியக்கூடாது, அந்த கஷ்டங்கள் தெரியக்கூடாதுன்னு அப்பா பசங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இதுதான் அது. அதை அதில் நல்லா காட்டியிருப்பாங்க. படிக்க போகிறாங்க, அந்த இன்பிட்வீன் அவ்வளோ தூரம் மெரிச்சிட்டு போகிறது, அவருக்கும் கால்வலி தெரியக்கூடாது, பசங்களுக்கும் டயர்ட் ஆகக்கூடாதுன்றதுனால அப்படி ஒரு பாட்டு அந்த வச்சுட்டு அது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தான். அந்த காட்சி சூழலை கானமாக்கிய பெருமை உங்களுக்கு இருக்கு, அதை பாடின பெருமையும் உங்களுக்கு இருக்கு. எங்களுக்காக ஒரு வரிகள். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலம் வாங்கி தரே நாங்க சாதத்தை ஊட்டி, நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி, மவராசா நான் தான் உங்க அம்பாரியாட்டி. இத வரிகள். அதாவது நிலாச்சோறு அதெல்லாம் மறந்து போன ஒரு காலகட்டங்கள்ல திருப்பியும் நீங்க அதெல்லாம் உங்களுடைய இசை மூலமாவும் கொண்டு காமிச்சிருக்கீங்க எங்களுக்கு. ஏன்னா அந்த அனுபவங்களும் இருக்கு. இப்படி சொல்லும் போது உங்க வீட்டுல கூட சார் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அப்போ உங்க அப்பா கிட்ட அந்த வளர்ந்த காலகட்டம்லாம் எப்படி இருந்தது? ஸ்ட்ரிக்டா இருப்பாரா சார் அப்பா? இல்ல. இப்போ நீங்கள் தவம் பார்த்தீங்களா, அந்த தீபாவளி கஷ்டப்பட்டு பசங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறது, அந்த பட்டாசு வாங்க கூட காசு இல்லாமல் ஓவர் டைம் எங்கள் வீட்டில் நடந்த ஒன்று. அந்த படத்தில் உள்ள லைஃப் எங்களுக்கு ரியலாக நடந்தது. எங்கள் அப்பா ஒருத்தர் தான் சம்பளம் வாங்கி இவ்வளோ பேரை காப்பாற்றுறோம் ஒரு நிலமை. அண்ணன் படிச்சுட்டு இருக்காரு, நாங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம், நாங்கள்லாம் கொஞ்சம் சின்ன பசங்க. இதே ஒரு தீபாவளி டைமில் எங்களுக்கு போய் அவர் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வர்றது, ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் நடந்தது. அதெல்லாம் எங்கள் கண்ணு எதிரில் நாங்கள் பார்த்தவங்க. அது நீங்கள் ரீரிகார்டிங்லாம் ரொம்ப தெரியும் பாருங்க, அந்த பவர்ஃபுல் அந்த உணர்வு அதில் தெரியும் பாருங்க. தன்னுடைய அனுபவித்த அந்த சூழலையே நீங்க அந்த பாடலாக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது எங்களுக்குள்ள ஒரு பிரமிப்பு. இன்னைக்குமே எவ்வளவோ படங்கள் வருது சார். ஆனா அந்த மாதிரியான படங்களை பார்க்கும்போது எங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் மேம்படத்தான் செய்யுது. உங்களுக்கு கூட தோணி நீங்க அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கும்போது சார், பாடுறது இசையமைக்கிறது எது ரொம்ப பிடிக்கும் சார்? ஏன்னா சபேஷ் சார் கொத்தாஞ்சாவடி லேடி இப்படி நிறைய பாடியிருக்கீங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஆண்டாளு
ஏ ஆண்டாளு அண்ணா நகர் ஆண்டாளு இன்னைக்கும் வந்து அந்த பீட்டு எகிரிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடியிருப்பீங்க. காத்தடிக்குது காத்தடிக்குது காத்து மேட்டுல காத்தடிக்குது. அது வந்து எங்க எடுக்கிறீங்க எங்க நிறுத்துறீங்க அப்படின்னே தெரியாது. ஒரு பாஸே இல்லாம மூச்சு வாங்காம அப்படியே போய்கிட்டே இருக்குமே சார். எங்கிருந்து வந்தது அந்த எனர்ஜி? எங்கள் 2 பேருக்கும் மியூசிக் டைரக்டர் தான். நேசம் படத்தில் ஒரு பாட்டு பாடினேன், குன்றத்தில் கோயில் கட்டி. அதுலேருந்து அண்ணன் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு பாட்டு பாடிடுன்றார். அதில் பாட ஆரம்பிச்சு தான் விளையாட்டா. சார் ஒரு லைட் சார். குன்றத்தில் கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில. சார் நீங்க அந்த மாதிரி பாடின பாடல்கள் அதுல ஒரு பாடல். நான் ரொம்ப பாட்டு பாடலாமா. ஆக்சுவலாக வந்து இவங்க யாராவது அண்ணனும் சபேஷனும் போர் அடிச்சு முரளி பாட்டுன்னு சொன்னால் தான் எனக்கு வரும். ஆக்சுவலாக அப்படி தான் நான் வந்து இந்த நோட்ஸ் கொடுக்குறது அப்படியே இருந்துட்டேன். அண்ணன் சபேஷன்லாம் வந்து கச்சேரியில் இருக்கும் போதுலேருந்து பாடிட்டு வந்தவங்க. ஸோ அதனால அந்த குரல் அவங்களுக்கு இருக்கு. நமக்கு அப்படி இல்லை, எதிர்ச்சியாக வந்தது தான். நான் பாடியிருக்கேன். சாக்லேட்டில் நானும் சபேஷன் பாடியிருப்பேன், பிரசாந்துக்கு அவர் பாடியிருப்பேன், நான் சார்லிக்கு பாடியிருப்பேன். தஞ்சாவூர் மண் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அம்மிங் வரும். அந்த அம்மிங் நான் பாடுனதுதான். நலம் நலமறியாவல் அந்த இடையில வர அம்மிங் பாடிருக்கேன். இன்டர்லூட்ல பாடிருப்பீங்க. அண்ட் சந்திப்போமா படத்துலயும் பாடிருப்பீங்க. சந்திப்போமா அந்த சோலோ சாங் பாடிருக்கேன். நானும் சொர்ணலதா டுயட் பாடிருக்கேன். சோ இந்த மாதிரி நிறைய பாடல்களை பாடிய பெருமை உங்களுக்கும் இருக்கு. கேள்விகள் அப்படின்னு போகும்போது நிறைய கேள்விகள் எங்களுடைய மனசுக்குள்ள இருக்கு சார். முரளி சார் வந்து பாட்டுக்கு இசையமைக்கிறது, படத்துக்கு இசையமைக்கிறது, பின்னணி பாட்டுக்கு வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப். ஒரு படத்தை பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கெடுக்கவும் முடியும், அதை பூஸ்ட் பண்ணவும் முடியும். படத்துக்கு அதுதான் ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாங்க. நீங்க அங்கே போயிட்டு வேற மாதிரி வாட்சி விட்டீங்கன்னா அந்த நடிப்பும் போயிடும், அந்த படமும் போயிடும். ஸோ முக்கியமானது வந்து ரீரெக்கார்டிங் தான். உங்களுக்கு சாங் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு அது போய் யூடியூப்ல வந்து அதில் வந்து ஜனங்க கிட்ட போய் சேர்ந்துருது. இது படம் வந்தால் தான் தெரியும் ரீரெக்கார்டிங்கை பற்றி. அந்த படம் வந்தால் ஒரு ரீரெக்கார்டிங்லையும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணலாம், இந்த டோனுக்கு இந்த ஃபீலுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும், அதெல்லாம் யோசனை பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரீரெக்கார்டிங். அதனால ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது படத்துக்கு. நீங்க சொல்ற மாதிரி ரீரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து நிறைய படங்கள்ல உங்களோட ரீரெக்கார்டிங் கேட்கும்போது அந்த உணர்வை அப்படி தத்ரூபமா கொடுத்துருப்பீங்க. அழுகைன்னா அழுகை வரும். ஆட்டோகிராஃப் அந்த மாதிரி படத்துல இந்த இடத்துல எங்களுக்கு அந்த கண்ணீர் கண்கள்ல இருந்து பெருக்கெடுத்து ஓடுதுன்னா அந்த ரீரெக்கார்டிங் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. 2001ஆம் ஆண்டு சமுத்திரம் படம். அந்த சமுத்திரம் படத்துல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரகம் சார். உதாரணமா அழகான சின்ன தேவதை ஒரு பாசம்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். சரி, அதையும் தாண்டி காவிட்டா டூவிட்டா, கோவமா இருக்கிறவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு இந்த சங்கீதம் தேவைப்படுது. அதை மாதிரி அதை அமைச்சிருப்பீங்க. பைனாப்பிள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு வெஸ்டர்னோடு சேர்ந்த ஒரு காதலை எங்களுக்காக அள்ளி கொடுத்துருப்பீங்க. விடிய விடிய வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ரெண்டையுமே கொடுத்துருப்பீங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னும் அதுல இருக்கும். அதை காதுல நாங்க கிளாசிக்கலா கேட்டோம்னா அது கிளாசிக்கலாவும் எங்களுக்கு கண்டுபிடி யார் இந்த இசையமைப்பாளர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க எங்களை வச்சு ஒரு பாடல்களா கொடுத்துருக்கீங்க. எப்படி சார் அந்த படத்துல இசையமைக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? 2 பேர் சேர்ந்து இசையமைக்கணும். உங்களுக்கு ஒரு வகையான எண்ணம் இருக்கும், உங்களுக்கு ஒரு வகையான எண்ணம் இருக்கும். அந்த 2 எண்ணங்களும் சேர்ந்து ஒரு இசையா நமக்கு கிடைக்கும் போது எனக்கு கேட்குற எங்களுக்கு அது ஈஸி. பட் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது அந்த படம் வந்து எங்களுக்கு முதல் படம். KS ரவிக்குமார் டைரக்ஷன். அவர் வந்து திடீர்னு வந்து மியூசிக் பண்ணுறீங்களான்னு கேட்டால் எங்களை முதல்ல மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து K. சுபாஷ்னு ஒரு டைரக்டர். 1000 பொய் சொல்லி அந்த படம் ஆடியோலாம் ரிலீஸ் ஆகி ரீரிகார்டெல்லாம் முடிஞ்சு இப்போ வெளியே வரல. KS ரவிக்குமார் படம் பண்ணணும்னு சொல்லும்போது கம்போசிங் போயிடுவேன். முரளி வந்து அண்ணனுக்கு ஒர்க் பண்ணி நிற்பார். அவர் ஒரு ரூம் கொடுத்துட்டார். ரவிக்குமார் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 30-40 டியூனை கொடுத்துட்டு, இப்போல்லாம் டேப் இருக்காது, அதை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணார், சீப் டெக்னீஷியன்ஸ்லாம் கூப்பிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. சரத்குமார், ராதிகா அவங்ககிட்ட கொடுத்துட்டு எந்தெந்த பாட்டு நல்லா இருக்குன்னு டிக் பண்ண சொன்னது. செலக்ட் ஆன பாடல்கள் தான் அது. நாங்கள் வந்து அப்படி கேட்டு 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 எங்களுடைய ஊரின பாடல்கள்லாம் எடுத்து இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சார், இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு முன்னாடி இசையமைப்பாளர்களிடம் நிறைய இசைக்கருவிகள் வாசித்த அனுபவங்கள் உங்களுக்கு 2 பேருக்குமே இருக்கு. அதை பற்றி ஆக்சுவலாக நாங்கள் 84 நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் GK வெங்கடேஷ் அவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் நான் போய் வாசித்தேன். அதுக்கப்புறம் வைத்தி சார் கிட்ட வாசித்தேன். ஷபேஷ் வந்து சந்திரபோஸ், தேவேந்திரன், வித்யாசாகர் கிட்டலாம் வாசிட்டு இருந்தார். S.A. ராஜ்குமார் அவங்க கிட்ட, ஷியாம் சார். இவர் மலையாளத்தை பயங்கர பிஸி. சபேஷ் அந்த காலகட்டத்தில் நீங்கள் மலையாளம் படங்கள்லையும் பிஸியாக இருந்திருக்கீங்க. 80s ஃபுல்லாக வெளியே தான் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணாத ஒரே மியூசிக் டைரக்டர் MSV சார். ஆனால் KV மகாதேவன் கிட்ட ஒரு 2-3 இயர்ஸ் இருந்தேன்.
கேவி மகாதேவன் தொடங்கி நிறைய இசையமைப்பாளர்கள்ட்ட பணியாற்றிய பெருமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? நீங்க வந்து கேவி மகாதேவன் அவர்கிட்ட என்ன பார்த்து அப்படி பிரமித்த விஷயங்கள் இருக்கு, அதை ஷேர் பண்ணிக்கோங்க சார். அமைதியான ஸ்கூல் அது. ஒரு சத்தம் கூட நீங்கள் பார்க்க முடியாது, கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவ்வளோ நல்லா ஈஸியான நோட்ஸ் கொடுத்து, ஏன்னா என்னை தவிர எல்லாருமே பெரியவங்க, எல்லாரும் வாசிக்கிற மாதிரி நோட்ஸ் கொடுப்பாங்க. மகாதேவன் சார் உட்காந்து நிற்பார், புகழேந்தி சார் தான் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அது ஒரு அருமையான ஸ்கூல் அது. நீங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டி.எம். சௌந்தரராஜன் சார், பி. சுசீலா அம்மா அவங்க கூடலாம் இருப்பீங்க. பி. சுசீலா அம்மா உங்களை அன்போடு ஆண்டாளுன்னு தான் கூப்பிடுவாங்க இல்லையா? அது எப்படி தெரியும் உங்களுக்கு? நாங்க அப்படி கேதர் பண்ணுவோம்ல சார். அவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சௌந்தரராஜன் சுசீலா ஷோக்கெல்லாம் போவோம் ஃபாரின்லாம், நமக்கே பயமா இருக்கும் அவங்கள பார்க்க. நான் பாடுறேன்னு வச்சுங்களேன் ஆண்டாள் சாங்கு, சைடில் நின்று டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க வந்து அதுலேருந்து என்ன ஆண்டாள் தான் கூடுவாங்க சார். அந்த ஆண்டாளு பாடல்ஸ்லாம் நேயர்களுடைய டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல ஒரு இது 2 லைன் சார். அண்ணா நகர் ஆண்டாளு ஐநாவரம் கோப்பாலு ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு சைட் அடிக்க ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு ஜிஞ்சினுக்குத்தான் என் ஜீன்ஸ் பேண்ட்டு மேல ஒரு கணக்கு தான். அந்த கணக்கு தான் நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா சார்? சீட்டு போட்டு நிப்போம் சார் அந்த இடத்துலயே. ஏன்னா அவ்வளவு அழகா சொல்லியிருப்பீங்க. அந்த சந்தங்கள் அனைத்தும் சாரீரம் பேசும் அப்படின்னா அது உங்க குரல்ல பேசியிருக்கும். இந்த விரைவாக பாடல்களை நிறைவாக தரக்கூடிய பெருமை உங்களுக்கு இருக்கு சார். பாடுறதாகட்டும் இசையமைக்கிறதாகட்டும். ஆனா நீங்க அதிகமா விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் மெலடியா ஃபாஸ்ட் பீட் சாங்? மெலடி தான். ஒரு படத்துல 5 சாங்னாக்கா ஒரு 2 சாங் குத்து சாங் வந்துடுது. ஆனால் நிற்கிறது என்னமோ குத்து சாங் தான். நல்ல மெலோடி சாங்கெல்லாம் போயிடுது. ஏன்னா வர்றவங்களாம் அந்த குத்து சாங்கை டிவிலேயே டான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, இதை தான் ரசிப்பாங்கன்னு அவங்களும் போட்டுறாங்க. ஸோ அதில் மெலோடி சாங் அடியோடு போயிடுது. ஆனால் இருக்கிறதுலே ஜீவன் வந்து மெலோடி சாங் தான். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறது மெலோடி சாங் தான். குத்து சாங் கஷ்டப்பட மாட்டாங்க. அது தோணும், அது பாட்டுன்னு வந்துட்டுருக்கோம், அது பீட்டு போயிட்டுருக்கோம், அதில் வந்துடும். ஆனால் மெலோடி சாங் தான் ரொம்ப யோசனை பண்ணி கம்போஸ் பண்ணணும். ஏன்னா லைஃப் லாங் நிற்கணும் அந்த சாங். நீங்கள் இப்போ கூட பாருங்கள், இந்த ஓல்டு சாங் எடுத்தீங்க எவ்வளோ குத்து சாங்கெல்லாம் இருக்கும். ஆமா எவ்வளோ, அதெல்லாம் போக் சாங் அதெல்லாம் இல்லாததா. ஆனால் மெலோடி சாங் நிற்கும் பாருங்க. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, அதெல்லாம் நிற்குது பாருங்க. அதுதான் ஜீவன், மெலோடி தான் ஜீவன். மெலடி அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு ஞாபகம், தேனிசை தென்றல் தேவா அவங்களுடைய உடன்பிறப்பு நீங்க. சார் வந்து நிறைய கானா பாடல்கள் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா கூட அவருடைய மெலடி அதிகமா பேசப்பட்டது. நீனம்மா அது ஆகட்டும், என்ன பாடலாம் ஆகட்டும், கொஞ்ச நாள் பொறு தலைவா, அது ஒரு கிளாசிக்கல் பேஸ்டு அப்படின்னு நம்ம கேட்கும் போது நமக்கு எங்கே போயிடும். ஸோ அவரோடு சேர்ந்து பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவருடைய ஆரம்ப கால படத்துலேருந்து நாங்கள் ஒரு 450 படம் பணியாற்றி, ஆமாம் உதவி பணியாற்றிருக்கோம். ஏ டு இசட் அவர் தான் சொல்லுவார் எல்லாமே. அதை கேட்டுக்கிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்கெஸ்ட்ராவுக்கு நாங்கள் பிரித்து கொடுப்போம். அவர் மியூசிக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாருன்னா வந்து இது மாதிரி வரணும், இது மாதிரி வேணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு எல்லாம் ஃபுல்லாக அவர் சொல்லிவிடுவார். அதை நாங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு நோட்ஸாக கொடுத்துருவோம். அண்ணன் வந்து கரெக்ஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அவர் தான் பண்ணுவார். இப்போது அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு பாட்ஷா படம் ஞாபகம் வருது சார். அந்த பாட்ஷா அதுக்கெல்லாம் பண்ணது முரளி சார். அண்ணனோட ஐடியா தான் அது. அந்த படத்தை கேட்கும் போது இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த வாய்மொழியாவே அதை சொல்லுவோம் இல்லையா, பாட்ஷான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். எப்படி ஆக்சுவலாக வந்து மியூசிக்காக பண்ணுறதை விட ஒரு பவர்ஃபுல் வாய்ஸாக பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதுனால யோசனை பண்ணி அண்ணன் வந்து இது மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அவர் ப்ளஸ் சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து எனக்கு இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் ஒரு தீம் வேணும் அப்படின்னு சொல்கிறது அண்ணன் கம்போஸ் பண்ணி கொடுத்து அதில் வர்ற அந்த வாய்ஸஸ்லாம் இருக்குல்ல, பாஷா ஹேய்லாம் வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் கோரஸ்லாம் போடவே இல்லை. வயலின் வாச்சாங்களே ஒரு 30 பேர், அவங்க கற்றுன கற்று தான் அது. யாராவது கேட்டாங்கன்னா கத்தினேன் சென்று சொல்ல வேண்டாம், பாடினோம். அவங்க அந்த சவுண்டு கொடுத்ததெல்லாம் அவங்க தான். நாங்கள் தனிப்பட்ட முறையில் கோரஸை நாங்கள் வச்சுக்கல. அங்கேருந்து நாங்கள் அப்படியே அண்ணாமலைக்கு போகிறோம் சார். படியிலேருந்து அந்த கீழே ஏறி இறங்குற மாதிரியான ஒரு சீன் வரும். என்ன ஒரு பிஜிஎம் சார் அது. நாங்கள் அப்படியே அந்த மோட்டிவேஷனை வளர்த்துப்போம் எங்களுக்குள்ள. நீங்கள் கொடுத்துருப்பீங்களே அதை ஒரு டீம் மியூசிக், எப்படி அது முடிஞ்சது? 10% ரெடி பண்ணி கொடுத்தோம்னா வாசிக்கிறவங்க கிட்ட தான் இருக்குது. ஃபுல் பிராஸ், அது ட்ரம்பட்டு ரொம்ப நல்லா வாசிச்சிருப்பாங்க. காற்று கருவிகளை வச்சு பண்ணது அது. ஏதாவது கதைக்கு சூழல் இப்படி சொன்னதுனால உங்களுக்கு அப்படி தோணுச்சா, இல்லை நீங்களாவே சிந்திச்சு அந்த இது போடலாம் அப்படின்னு நினைச்சிங்களா சார்? அந்த பேக்ரவுண்டு நீங்கள் சொன்னீங்களே இந்த படிக்கட்டு, அது சேலஞ்ச் பண்ணுற டைலாக்கு.
ஒரு நாள் மலை இப்படிலாம் டயலாக் அண்ணாமலை அந்த டயலுக்கு பவர் வேணும் இல்லையா, அதனால அந்த மியூசிக் பண்ணது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீனே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். படிக்கட் பவர் இவர் இறங்குவார் இருக்கும்போது அந்த டைலாக்கை விட நம்ம ஆர்ஆர் கொஞ்சம் பவராக இருக்கணும்ல. ஆமா, ஏற்கனவே டைலாக் பவராக இருக்குது, அதை மிஞ்சி என்ன பண்ணணுன்ற திங்க் பண்ணி பண்ணுறது தான் அது. உங்களுடைய சிந்தனையே ரொம்ப அதீதமா இருக்கு சார் உங்க ரெண்டு பேரும். ஏன்னா எங்களுடைய ரசனை அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தா கூட அந்த சிந்தனை நீங்க கொடுத்த அந்த சாரல் தான் இன்னைக்கு எங்களை ரசிக்க வைக்குது. நாங்க சொல்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோட உச்சத்துக்கே சேலஞ்சு. நாங்க எங்களுக்கு என்ன அப்படின்னு நாங்க ஒரே நாள்ல அப்படியே அண்ணாமலையா ஆகணும்னு ட்ரை பண்ணுவோம் சார் அந்த மியூசிக்கை வச்சு. இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இருந்தது. அவ்வை சண்முகி அதை பத்தி சொல்லுங்க சார். அவ்வை சண்முகி அது ஒரு சேலஞ்சபுல் படம் இல்லை, அது ஒரு லேடி கெட்டப்பு. ஆனால் டோட்டலாக நீங்கள் பார்க்க போனால் அது ஒரு காமெடி சென்ஸ் தான். ஃபுல்லாக சீரியஸ்னஸ் இருக்கும். நீங்கள் மியூசிக்கை கேட்டால் கூட அவ்வளோ சீரியஸாக இருக்காது மியூசிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெமினி கணேசன் வந்து கமலை வந்து ஆசைப்பட்டு வரும்போது பேசிக்கெல்லாம் வந்து ஒரு கிளாசிக்கல் வச்சு அது பண்ணது ஒரு நல்ல சப்ஜெக்ட். அது ஹெவி மியூசிக்கெல்லாம் இருக்காது, பார்த்தா ரஜினி சார் படம் மாதிரி எல்லாம் இருக்காது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு காமெடி கம் சீரியஸ். அது வாலி சார் தேவா சார் காம்பினேஷன் நிறைய பாடல்கள் இருக்கு. வாலி சார் வந்து அதுல பாண்டி அப்படிங்கிறது அவருடைய கேரக்டர்ன்றதுக்காக தூணிலும் இருப்பாண்டி துரும்பிலும் இருப்பாண்டி அப்படின்னு டீலியே முடிக்கணும் அப்படின்னு ஒரு எழுத்துல அழகா முடிச்சிருப்பாரு. ரொம்ப நல்லா. அது வந்து ரொம்ப கஷ்டமா பண்ணும். ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுல பாட வச்சுட்டு திருப்பி வேற ஸ்கேலுக்கு ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸை டவுன் பண்ணி பண்ணுது. அது ஃபீமேல் வாய்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். ஆகா படம் சார், அதை பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா எங்களை ஆகான்னு சொல்ல வச்ச ஒரு படம். இந்த படம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா ஜானர்லேயே டிஃப்ரெண்ட்டான படம், அருமையான கதை, நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தானே அது. ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமா நம்ம ஆஹா பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருப்பீங்க நீங்க. அது எப்படி சார்? அது படம் நல்லா இருந்ததுன்னா நமக்கே தோணும் இப்படி பண்ணணும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணதான் படம் நிற்கும் அப்படின்ற யோசனையில் பண்ணுற படம் தான் அதெல்லாம். கேள்விகள் கேட்கறது ஈஸி, ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே பிரமிப்பா தான் இருக்கு சார். அந்த டைம்ல வந்து ஏவிஎம் ஆர்ஆர்ல இந்த படம் ஆஹா போய் நிற்குது. சிரஞ்சீவி மாஸ்டர்னு ஒரு படம் வந்து மீடியா ஆர்டிஸ்டில் நாங்கள் பண்ணிட்டோம். டோட்டலாக அண்ணன் வந்து ஒரு 4.5 years டபுள் ஷிஃப்ட். அவ்வளோ படங்கள் டபுள் ஷிஃப்ட் பண்ணால் தான் ரிலீஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு பிஸியாக இருந்தார் அண்ணன். இப்போது நான் ஒரு இடத்துல இருப்பேன், சபேஷ் ஒரு இடத்துல இருப்பாங்களோ, அண்ணன் ஒரு இடத்துல கம்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அண்ணனுக்கு தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் தெலுங்குக்கு ஆந்திரா போயிடுவேன், இல்லைனா கன்னட படத்துக்கு கன்னடம் போயிட்டுனா இங்கே ஒரு ஷிஃப்ட் நடக்கும், அண்ணன் கம்போசிங் நடக்கும். அண்ணன் கம்போசிங் முடிச்சுட்டு சபேஷ் இருக்கிற இடத்துல வந்து அது ஃபுல் சாங் செட்டப் பண்ணி கொடுத்துட்டு உடனே ஃப்ளைட் இருந்தால் ஃப்ளைட் பிடிச்சி ஆந்திராக்கு அங்கே வருவார். ஹைதராபாத் வந்து அங்கே ஃபுல் சாங், ஏன்னா ஃபுல் சாங் அவர் இருக்கணும் அண்ணன். மறுநாள் கம்போசிங் திருப்பி இங்கே வரணும். இப்படி ஒரு அலைச்சல்னா அலைச்சல் அண்ணனுக்கு பயங்கரமான அலைச்சல். அந்த உழைப்பு தான் இவ்வளோ படம் ஷார்ட் பீரியட்ல பண்ண முடிஞ்சது. நான் கண்டிப்பா சுற்றி டயர்டே ஆக மாட்டார். கம்போசிங் முடிப்பார், திடீர்னு இங்கே வருவார், திடீர்னு பெங்களூருக்கு போவார், அங்கே வந்து ஃபுல் சாங்கை செட்டப் பண்ணுவார். ஏன்னா எதிர்பார்ப்பாங்க மியூசிக் டைரக்டர் இருக்கணுமே. ஸோ அதனால அவர் அப்படி ரொம்ப உழைப்பார். எதிர்பார்ப்பு ரொம்ப அழகா நிறைவேற்றிருப்பாரு சார். இப்போ தேவா சார் அப்படின்னா தேவா சார் கிட்ட இவ்வளவு எதிர்பார்ப்பாங்க இல்லையா ரசிகர்கள், அந்த ரசனையை ரொம்ப அழகா நிறைவேற்றிருப்பாரு சார். இந்த பண்டிகை காலங்கள் அப்படின்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் சார். அப்படி ரிலீஸ் ஆகும்போது வேலை பளு நிறைய இருக்கும். அதை எப்படி சார் சமாளிப்பீங்க? பொதுவாகவே இந்த பின்னணி இசைக்கு தான் அங்கே வரும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டு காப்பி பேஸ்ட்னு வரும், ஒன்று விட்டுட்டா திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்துன்ற ஒரு நிலைமையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி சார் சமாளிச்சிங்க? அதாவது ரீரெக்கார்டிங் அந்த டைமில் வந்துடும், ஃபெஸ்டிவல் டைமில். நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப ஈஸி. அண்ணனுக்கு எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ முடிச்சிருவோம். டக்கு 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 டக்குன்னு பழகி போச்சு. அப்படியே வேலையை பிரித்து பகிர்ந்து பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக போச்சு. தம்பி கீபோர்டு நாங்கள் ஏதாவது சொல்லிட்டு போனால் மற்றதெல்லாம் அவரே பார்த்துக்குவோம். இன்னொருத்தரும் உங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் 5 பேர், சம்பத், சிவா அண்ட் கீபோர்ட் பிளேயர். அண்ணன் வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவார். அவர் வந்து ஒரு இடமும் வந்து ஓகே பண்ணி சாங்ஷன் ஆன பிறகு தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டைட் பொசிஷன்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறோம். 2-3 மணி ஆகிடும் சில நேரத்தில். ஒரு தீபாவளிக்கு மொத்தம் 8 படம் ரிலீஸ். அப்போனா பாருங்க எப்படி எல்லாம் நைட்டெல்லாம் தூக்கம் கூட இல்லாமல் நைட்டே உழைச்சிட்டு. அவரும் தூங்க மாட்டார். அவரும் ஒரு 2 மணிக்கு தான் போய் வீட்டில் தூங்குவார். நாங்களாவது பரவாயில்ல ஒரு 8-9 மணிக்கு வரலாம். அவர் 6:30 மணிக்கெல்லாம் வந்துடணும் கம்போசிங்க்கு. அப்படியெல்லாம் உழைப்பு தான் காரணம். இப்படிதான் இரவு பகல் பாராமல் இசையை நமக்காக கொடுத்திருக்காங்க நிறைய இசையமைப்பாளர்கள் சார். உங்களுடைய படங்கள் அப்படின்னு வரும்போது தவமாய் தவமிருந்து ஒரே ஒரு ஊருக்குள்ள பேசணும், அதுல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நின்னை சரணடைந்தேன் அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானே தொலைந்த கதை அப்படின்னு வரும். நாங்கள் தொலைஞ்சு போயிட்டோம் சார் அந்த பாடலில். எங்கன்னு எங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த இசை அப்படி இருக்கும். எப்படி அந்த மாதிரி கொடுக்க முடிஞ்சு சார்? ஏன்னா ஒரு படம் அப்படின்னு இருக்கும்போது அதில் பல்வேறு பாடல்கள் கொடுத்தா கூட இந்த பாடல் ஒரு தனித்துவமாக இருக்குது. எப்படி சார்? இல்லை நார்மலாக அது சுச்சுவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது.
இப்படி ஒரு சாங் வேணும்னு கேட்டால் போட்டு கொடுத்தோம். டக்குன்னு நம்மளுக்கு கேட்டோடனே நமக்கு வந்துடும். நின்னை சரண நிந்தின்னு வரும். நின்று சரண அடைஞ்ச வந்து ஃபீமேல் வெர்ஷன் ஒன்று இருக்கு. அதுதான் அந்த லிரிக்ஸு. நடுவில் நானே தொலைந்த கதை இது வந்து மேல் வெர்ஷன். சூப்பர் சார். பொக்கிஷம் படத்துல பார்த்தீங்கன்னா நிலா நீ வானம் காற்று, அப்படியே நாங்க என்னமோ வானத்திலேயே உட்காந்து கேட்குற மாதிரியான ஒரு காதல் பாடல். அது எப்படி சார்? அது எப்படி கம்போசிங்? இது சபேஷ் கிட்ட கேளுங்க. அந்த கம்போசிங் தமாசா எல்லாம். அதாவது அது எந்த ஊர்? ஆலப்புழை போட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் கம்போசிங் பண்ணும். ஹோட்டல் ரூம்லாம் இருக்கு, வாசல்லையே போட்டு வர்றோம். அதுல சேரன் சார் வச்சு போட்லயே பண்ணலான்னு எங்க கிட்ட ஒருத்தர் இருக்காரு அசிஸ்டன்ட், அவர் தான் செட் பண்றவர் இன்ஸ்ட்ருமெண்ட். போட் ஹவுஸ்ல ஒரு ஏசி ரூம் இருக்கும், அதில் போய் செட் பண்ணிட்டாரு. நாங்கள் போய் பார்க்குறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் காணும். சேரன் சார் அங்கேருந்து வந்தார். என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் காணும்? நான் உள்ளே செட் பண்ணிட்டேன் சார் அந்த ரூம் உள்ள. இதுக்கு நம்ம மெட்ராஸ்லேயே ரூம் எடுத்து பண்ணியிருக்கலாமே, அப்புறம் எதுக்கு போட் ஹவுஸ்? எல்லாம் எடுத்துருவாங்க, நான் வெளியே உட்காந்து பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணி வெளியே உட்காந்து. அது எப்படின்னா 8:30க்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்படியே போட்டு போயிட்டே இருக்கோம். லஞ்சுக்கு எங்கன்னா போடுவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி 5 o'clock 5:30க்கெலாம் வந்துடுவோம். அந்த மாதிரி கம்போஸ் பண்ண பாட்டு அதெல்லாம் எல்லாமே. அதில் இந்த நிலா பாட்டு வந்து யுகபாரதி லிரிக்ஸ் எழுதி கொடுத்தாரு. யுகபாரதியோட கற்பனை யதார்த்தமானதுன்னு, அதுவும் இது ரொம்பவே யதார்த்தமா இருக்கும். லிரிக்ஸ் கம்போஸ் பண்ண பாட்டு அவரை வந்திருந்தார், அப்பவே எழுதி கொடுத்தாரு. ஸோ வந்து அது ஒரு ஸ்டூடியோலாம் இல்லை, அப்படியே வெளியில ஓப்பன்ல பண்ண பாட்டு. போட்டில் உட்காந்துன்னா அங்கேயே உட்காந்து பெரிய பிரமிப்பா இருக்கு சார். ஏன்னா எழுதினவர் தான் நிலா நீ வானம் காற்று அப்படின்னு இயற்கையோட இணைந்திருக்காருன்னா, நீங்க நீரோடையே இணைந்து அப்படியே கொடுத்துருக்கீங்க பாருங்க சார். எல்லாமே சேர்ந்த ஒரு இசை. அதுல ஸ்டார்டிங் பிஜிஎம் சார், அந்த நிலா நீ வானம் காற்றலாம் வேற லெவல்ல பேசப்பட்ட ஒரு பிஜிஎம். அந்த பிஜிஎம் வரும்போதே பாட்டு காதுக்குள்ள ஒலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒண்ணு. 3 நாள் ஆகுமே அந்த பாடல் கார்த்திக் பாடினது சார், ஓப்பனிங் சாங் அது. அதில் எல்லா பாடல்களுமே விவி பிரசன்னா, கார்த்திக் இந்த மாதிரியான சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க சார். அதையும் தாண்டி அடுத்த படம்னு வரும்போது மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் சார், இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. ஏன்னா அதில் எல்லாமே பாடல்களுக்கு இசையாகட்டும் வேற லெவலில் இருக்கும். அந்த டைரக்டர் வந்து சிம்புதேவன் ஃபர்ஸ்ட் படம். கூட விஜய் சங்கர்னு ஒருத்தர் இருந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் என்ன சொன்னார், இந்த பழைய பாட்டு டின்ஸ்லாம் இவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் தான் ஏகப்பட்ட ஆர்டிஸ்டுக்கு வாட்சிருக்கோம் கச்சேரியில், வாசிக்காத பழைய பாடல்களே கிடையாது. அதனால் இவங்கள பிடிச்சா அந்த டின்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் எங்களை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது சொன்னது அவங்க தான். ஒரு பாட்டுமே நம்ப மாட்டீங்க, இந்த ஆடிவா பாடிவாலாம் எண்ணி ½ an hourல கம்போஸ் பண்ண பாட்டு. ஆடிவா பாடிவா பார்த்தீங்கன்னா கோவை கமலா அம்மா ஒரு தொகையரா பாடுற மாதிரி ஆரம்பிக்கும். மாணிக்க விநாயகம் சார், பென்னி கிருஷ்ணகுமார், சைந்தவி இவங்கெல்லாம் பாடிருப்பாங்க. ஆமா, அதுல ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பயன்படுத்திருப்பீங்க சார். இதை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன். இதை வந்து ஏவிஎம் குமரன் சார் இருக்காருங்களா, அவர் ஒரு நாள் எங்கள் சபேஷன் என்ன கூப்பிட்டார் அவர் ரூமுக்கு. போனோம், அவர் ஒரு படம் பண்ணுறதுக்கு அதுக்காக போயிருந்தோம். அப்போ கேட்டார், எப்படியா எவ்வளோ மியூசிக் டைரக்டர் பழைய மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட தோணாத இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? ஆக்சுவலாக வந்து இந்த சிடி கலெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணுறதெல்லாம் அப்போது எம்எஸ்வி சாரெல்லாம் இருக்கும்போது அவர் தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஏவிஎம்க்கு, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னு. எங்களை கேட்குறாரு, எப்படி நீங்கள் அந்த மியூட்டட் ட்ரம்பட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பைப்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னு. அவர் ஆச்சரியம், அவ்வளோ பெரிய சீனியர் கேட்டார். ஏன்னா அதை கேட்கும் போதே நமக்கு ஒரு வைப் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று என்னன்னா, அந்த பாட்டில் ஒவ்வொரு பாடகருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் கொடுத்துருப்பீங்க. 5 பேர் பாடியிருக்காங்க அப்படின்னா 5 பேரும் 5 விதமான ஸ்டைல். கோவை கமலா அம்மாவோட தொகையரா அது ஒரு பக்கம் முடிஞ்சிடும், மாணிக்க விநாயகம் ஒரு ஸ்டைல், சைந்தவி அம்மா ஒரு ஸ்டைல், பென்னி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஸ்டைல். இவங்க எல்லாமே ஒரு ஸ்டைலில் பாடும்போது ஒரு வெரைட்டி ஆஃப் சேஞ்சு கிடைக்கும். சரி, இந்த வெரைட்டி ஆஃப் சேஞ்சை நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது தபேலாவோட டெம்போ சார், ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த டெம்போ நம்மள இவர் வாசிச்சு தபலா பிரசாத் அண்ணன் வாசிச்சது. அவர் அப்படி வாசிச்சிருப்போம். ஆக்சுவலாக அவர் வந்து வாசிக்கும் போது நார்மலாக வாசிச்சிட்டாரு. இப்போத்தி 6/8லாம் இருக்கும், ஜிங்கன்னு ஜிங்கன்னு. அதுவான பழைய காலத்தில் வாசிப்பாங்க தெரியுமா, தக்கிட்ட வந்துன்னு இருக்கணும், ரைட்டில் கர்ணையில் டக்கா போயிட்டு இருக்கணும், அப்படி சொல்லி கொடுத்து வாசிது. அவர் எது கொடுத்தாலும் வாசிடுவார், அப்படிப்பட்ட பிளேயரு. ஒரே ஒரு தபலா தான் வரும். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் கூட, தபேலா பிரசாத் அவர் வந்து இப்போ இல்லை இல்லையா, இல்லைன்னா கூட அவரை நீங்கள் நினைவுபடுத்திருக்கீங்க. அந்த மாதிரி உங்கள் கூட இசைக்கருவிகள் வாசித்தவங்களுடைய நினைவை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, யாராவது 1-2 பேரை பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். முக்கியமாக சொல்ல போனால் எங்கள் கூடவே இருந்தவர் கோவர்தன மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், எங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தவர் எங்களுக்கு, எங்கள் பிரதர்ஸுக்கு எல்லாருக்குமே. அந்த மாதிரி கூட இருந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவர் அவர்.
அவர் இப்போ இல்லை. அவர் வந்து சாதாரணமாக இருப்பார். சபேஷ் கிட்டலாம் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவார், என்கிட்டலாம் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குவார். அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் எங்கள் கூட இருந்ததை வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இப்போவும். நாங்கள் கோவர்தன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பாடல்கள்ல ஜதி கூட சொல்லியிருப்பாரு. ஆமாம், ஆஹா இது கோவர்தன் மாஸ்டர் சொன்னதான் யோசிப்போம். கங்கை கரை மன்னன் ஆமாம். அந்த பாடல்ல கேஜே யேசுதாஸ் அவர் பாடியிருந்தாலும் ஜதி இவர் சொல்லியிருக்காரு ரொம்ப அப்படிங்கிறது நல்லா பெருமிதமான ஒரு விஷயம் இல்லை? அருமையான விஷயம். என்ன அவர் பேரு சொரக்குட்டி தானே. ஆஹா நீங்க ஒரு அடிஷனல் தகவலை எங்களுக்கு கொடுக்குறீங்க சார். எம்எஸ்சி சார் அவரை சொரக்குட்டி தான் கூப்பிடுவாங்க சார். பஞ்சமெத்தை கனியே இந்த பாடல் சார். அடுத்த பாடல் கிருஷ்ணராஜ் ஸ்வர்ணலதா. கிருஷ்ணராஜ் அவர் கூட நீங்க சேர்ந்து பாடின அனுபவங்களும் உங்களுக்கு இருக்கு. காத்தடிக்குது காத்தடிக்குது அது வந்து எங்க எடுக்கிறீங்க எங்க நிறுத்துறீங்க அப்படின்னே தெரியாது சார். ஒரு பாசே இல்லாம மூச்சு வாங்காம அப்படியே போய்கிட்டே இருக்குமே சார். எங்கிருந்து வந்தது அந்த எனர்ஜி? நம்ம ஒரு லைன் பாடிடலாம் சார். காத்தடிக்குது காத்தடிக்குது காசிமேட்டு காத்தடிக்குது 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 காசிமேட்டு காத்தடிக்குது எங்க தசை பாத்தடிக்குது எழுதன கூத்து அடிக்குது. இப்போ சாப்பிட்டா இருக்கு மைக்கை பிடிச்சி பாடினா அந்த பூஸ்ட் வேற மாதிரி வந்துடும் கண்டிப்பா சார். நீங்க அந்த பூஸ்ட் தான் எங்களுக்குள்ளெல்லாம் வந்து எழுந்து வைப்ல என்ன மாதிரி ஆட தெரியாதவங்கலாம் கூட கை கால் அசைப்பாங்கன்னா பார்த்துக்குங்களேன் சார். அப்படி ஒரு பாடல். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமிய திருவிழாக்கள் ஆகட்டும் கல்யாண வீடுகள் ஆகட்டும் அந்த பாடலுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்குது இல்லையா? அந்த பஞ்சமெத்தை கனியை அந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினக்கு அந்த சந்தம் கொடுத்துருப்பீங்க சார். புலமை பித்தன் அவருடைய கற்பனையில் மலர்ந்த பாடல் அது. அந்த பாடல் சார். அந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப சிங்கர் செலெக்ஷனில் தான் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். சாங் வந்து ஓல்ட் டச் சாங் மாதிரி தான் இருக்கும். இது யாரை சிங்கரை பாட வைக்கலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தாக்கா கிருஷ்ணராஜ் சார் நம்ம படத்தில் எல்லா படத்துலையும் பாடியிருப்பார். சரி கிருஷ்ணராஜ் சார் பாட வைக்கலான்ட்டு அவர் வந்து நார்மலாக வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா மாதிரி பாடிட்டார். அப்படி பாடக்கூடாது, சிஎன் ஜெயராமன் வாய்ஸ் மாதிரி எங்களுக்கு வேணும் கேட்டு வாங்கி பாடுனது தான் அந்த பாடல். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அந்த கூட பாடுங்க சொன்னல தான் பாடும்போது கூடவே அவரும் இருந்தார் லிரிக்ஸ் ரைட்டர். புலமை பித்தன் மைனூட்டாக கவனிப்பாங்க அவங்கெல்லாம் அந்த லிரிக்ஸ் கரெக்டாக வரணும். ஒரு பாடலாசிரியருக்கு தெரியும் ஒரு பாடகர்கிட்டேருந்து எப்படி பாடலை வரவழைக்கணும் அப்படின்னு தெரியும். இசையமைப்பாளரும் பாடலாசிரியரும் சேர்ந்தா எப்படியாவது பாடகர்கிட்டேருந்து தனக்கு என்ன வேணும் ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இந்த பஞ்சமெத்தை கனியை அந்த பாடலை கொடுத்துருப்பீங்க. இப்போ அடுத்த பாடல் ஆசை கனவே ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த பழமை அப்படிங்கிறத கொஞ்சம் கூட மாறாமல் அந்த பழமையில் புதுமையை புகுத்தி ஒரு பழரசமாக எங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. ஆசை கனவே நரேஷ் ஐயரும் கல்யாணி நாயரும் பாடின பாடல். அது எப்படி சார்? ஒவ்வொரு பாடலும் இந்த படத்தில் பேசப்பட்ட பாடலாக இருக்கிறதுனால நேயர்களுக்கு இதை இன்னைக்கு தெரியப்படுத்தணுன்றதுனால இத்தனை பாடல்களையும் நாங்கள் கேட்குறோம் உங்ககிட்ட. இந்த ஆசை கனவே வந்து இன்னொரு வடிவேலோட கேரக்டர், சாஃப்டான வடிவேல் கேரக்டர். அவருக்கு வந்து இந்த மாதிரி டியூன் இருந்தால் தான் செட் ஆகும். நீங்கள் பஞ்சமெத்தை கனியை பார்த்தீங்கன்னா அவரு இது வந்து உக்ரமாதித்தன் அவர் கேரக்டர். இது அவருக்கு சாஃப்டா டியூன் பண்ணணும்னு பண்ணது தான் அது. ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருக்கீங்க சார். அந்த டியூனையும் தாண்டி கேட்கறது வேண்டியது மெசசமே என்ன யாருக்கு சார் அந்த மெசசமே ஐடியா தோணுச்சு? எனக்கு அந்த மெசசமே இன்றைக்கும் வந்து என்னமோ என்ன இது அப்படின்ற அது என்ன வார்த்தை அப்படின்னு தேட வைக்குது சார். என்ன வார்த்தை? ஆக்சுவலாக வந்து அது வார்த்தை வந்து லத்தீன் ஹலோன்ற மாதிரி. அதை சும்மா நார்மலாக பேசுறது அது மெசசமே அப்படின்னு இந்த சாங்கில் கொண்டு வரலாம்னு கொண்டு ஒரு மன்னன் இப்படி வருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த மெசசமே சவுண்டை கொடுத்துருவீங்க. ஆக்சுவலாக ஒரு புதுசாக பண்ணணும் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுன்றதுனால தான் அந்த மாதிரி வாய்ஸ். சார் அடுத்த கேள்வி அப்படின்னு போகும்போது இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி ராமையா அவருடைய டைரக்ஷன். அந்த படத்தில் வந்து என்ன பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்? நான் ஒரு தேவதை, மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடல். உங்களுக்கு அந்த பாடலில் ஏன் சார் மது பாலகிருஷ்ணனும் சாதனா சர்க்கமும் பாட வைக்கணும்னு தோணுச்சு? ரெண்டு பேரும் நல்ல மெலடி சிங்கர்ஸ். மது பாலகிருஷ்ணன் ஜேஸ்தாஸ் மாதிரி நல்லா க்ளீனாக பாடுவார். அதே போல் சாதனா சர்க்கம் எல்லா படத்துலேயும் ஒரு பாட்டாவது கொடுத்துருவேன் நான். அவங்களுடைய மென்மையிலேயே அந்த மேன்மையானது இருக்கும் இல்லையா, அது சொன்னீங்க சார். அதே படத்தில் நமோ நமோ நாராயணா அந்த சாங் சார். அது ஆக்சுவலாக வந்து அது ஒரு பிட் சாங். அது வந்து அது ரெக்கார்ட் பண்ணல, ஆக்சுவலாக நம்ம ரீரெக்கார்டிங்கில் பண்ணது. அது ரீரெக்கார்டிங்கில் பண்ணி அது வந்து அந்த நாரதர் மேலோகத்தில் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த காட்சிகள். ஸோ அது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறதுனால அது வந்து ரீரெக்கார்டிங் போட்டால் எவ்வளோ நேரம் அது தம்பராகவே கொடுத்துருங்கிறது சுதி மாதிரி. அது இல்லாமல் இருந்தால் ஒரு சாங்காக இருந்தால் பெட்டராக இருக்குன்ட்டு ஒரு வாய்ஸ் த்ரோ பண்ணியிருப்போம் நாங்கள் கிருஷ்ணராஜ் சாரை வச்சு.
நீங்கள் அந்த கிருஷ்ணா சார் வச்சு அந்த த்ரோ பண்ண வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹரிகதா காலக்ஷேமம் கேட்டால் எப்படி அந்த ஃபீல்ல இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பீங்க சார். அதெல்லாம் நம்ம தாண்டி கேட்கணும்னா வள்ளி திருமணம் பாடலை பார்க்காம கேட்கும்போது வள்ளி திருமணம் காட்சியெல்லாம் இப்படி இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த படம் கூடல் நகர் சார், ஒரு ஏ கிளாஸான ஒரு பாடல் சார். தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி அந்த காலத்தில் கிராமிய காதலுக்கு உறுதுணையாக இருந்த பாடல் இது. அந்த பீட்டோட சேர்ந்து வந்து டான்ஸுமே இருக்கும். ஹரிகரனும் சாதனா சர்க்கமும் பாடினது அந்த பாடல் எப்படி அமைஞ்சது சார்? அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி கம்போஸ் பண்ணும்போது எந்த ஒரு கம்போஸரும் இந்த டூப் லிரிக்ஸ் போட்டு தான் பாடுவாங்க. அந்த மாதிரி பாடின பாட்டு தான் அது. அதில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்ச்செல்வி கிடையாது, மதிவதனா 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 உன்னை எனக்கு தருவேன் அப்படி வந்துதான் பண்ணது. தமிழ்ச்செல்வி போட்டால் எப்படி சார் இருக்கும்? சரியா இருக்கும், போட்டுக்கலாம், அப்படி போட்டது தான் அது. அந்த பாடல் அந்த ஃபோக் வந்து வில்லேஜ் காதலைங்களை அப்படியே கூட்டிட்டு போகும். ஃபுல் ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த பாடலே. அடுத்து வந்து நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு படம் மாயாண்டி குடும்பத்தார் சார். மாயாண்டி குடும்பத்தார் அமைக்கும்போது உங்களுக்கு என்ன உங்கள் குடும்பத்தோட இது ஏதாவது அதில் தாக்கம் வந்ததா? அந்த இசையே தாக்கமாக தான் இருக்கும் எங்களுக்கு, அதனால கேட்குறேன். எங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது அப்போவே எந்த மாதிரி மியூசிக் வேணும்னு டிசைட் பண்ணிவிடுவோம் முதல்லையே. அந்த மாதிரி அமைஞ்சது தான் கதை இல்லையா அது. ஃபேமிலி அண்ணன் தம்பிங்க பையன் ஒருத்தன் தனியாக அமுச்சு விட்ருவாங்க. அந்த கதை பார்த்தா தெரியும். படத்தை பார்த்தா ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவோம் நாங்கள். இல்லை, அது இல்லாமல் படமே ஒரு அருமையான படம், ஒரு ஃபேமிலிக்கு உண்டான ஒரு படம். அது படன்றதை விட வந்து ஒரு நிஜம்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்த்தே உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டில் இதான் நடக்கும். ஒரு 5 பிரதர்ஸ் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், ஒற்றுமையாக இருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஆகும். அதையெல்லாம் அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை. அந்த காட்டியிருப்பார் ரொம்ப அருமையாக. ராசுமதுரன் சார் அவர் இப்போ இல்லை, ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் அந்த படம். ரீரிகார்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த படம். அது மாதிரி படம்லாம் வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஆர்ஆர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ சேரன் சார் எடுத்துங்க, ரொம்ப டேரக்டர் நல்ல அருமையான கதை எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த படத்தை பார்த்தாவே நமக்கு அன்றைக்கி நைட்டெல்லாம் தூக்கம் வராது, என்ன பண்ணலாம். ஏன்னா படம் அந்த அருமையாக பண்ணியிருக்காங்களே, இதுக்கு மேலே நம்ம பேர் வாங்கினோன்னா அதுக்கு மேலே நம்ம முயற்சி பண்ணணும் மியூசிக்கில். ஸோ அதெல்லாம் யோசனை பண்ணுவோம் நைட்டெல்லாம். நாளைக்கு ரீரிகார்டிங்னா இன்றைக்கி தூக்கம் வராது, கண்டிப்பாக வராது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக காலையில் முடிச்சோம்னா அவ்வளோதான். அப்படி யோசனை பண்ணி தான் அப்படியே மைண்டில் ஏற்றிருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி போய் நம்ம அங்கே ரீரிகார்டிங் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரீலை போட்டுருவோம்ல, போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஏற்கனவே திங்க் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அதில் உருவாகிறது தான் ரீரிகார்டிங் அந்த ஸ்பாட்டில். நீங்கள் அந்த ரீல் போட்டுங்க அப்படின்னீங்க இல்லையா, அந்த ரீல் எங்களுக்கு அவ்வளோ ரியலாக இருந்தது சார். அந்த கதைக்கான இது என்ன தேவையோ அதை கொடுத்துருப்பீங்க சார். சார் அந்த படத்தில் வந்து கலவாணி அந்த பாட்டு, அந்த பாடலில் வந்து ஒரு புறம் அந்த காதல் பாடலுக்கு எப்படி உடுக்கை சவுண்டு கொடுக்கலான்னு உங்களுக்கு தோணியிருக்கு சார்? அப்படி போயிட்டே இருக்கும் சாங் ஃபுல்லாகவே. அது நல்லா இருக்கும். அது ஒரு புதுசாக பண்ணலான்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வித்தியாசமாக சவுண்டு இருக்கலாம் தான் பண்ணுது. சுச்சுவேஷனை சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி பாட்டு சார்ன்ட்டுவாங்க, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னுவாங்க. அதில் வந்து அந்த மாதிரி பாட்டோட சேர்த்து உங்களுடைய கற்பனை போட்டு ஒரு புதுவிதமான கானத்தை உண்டு பண்ணியிருப்பீங்க சார். முத்துக்கு முத்தாக சார், இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அழகாக அலங்கரிக்கக்கூடிய இல்லத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த முத்துக்கு முத்தாக எப்படி இருந்தது? ஏன்னா அது உங்களுடைய சிச்சுவேஷன் சாங்னே எனக்கு தோணுது சார். அது வந்து எப்படின்னா ரீரிகார்டிங் பண்ணும்போது டைரக்டர் கேட்டது, இன்றைக்கி நிறைய பேர் அந்த பாட்டு கொஞ்சம் கொடுங்களேன் எனக்கு, கேசட்லேயே ஆடியோவில் இல்லையே அந்த பாட்டுன்னுவாங்க. ரீரிகார்டிங்கில் பாடுந்தது சபேஷ் பாடுறது தான். அது வந்து படத்துலேருந்து தான் எடுக்க முடியும். படம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், அதுலேருந்து காப்பி பண்ணிக்கலாம். தனிப்பட்ட முறையில் அந்த பாட்டு இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு அந்த சாங் பிடிக்கும். அது ஒரு லைன் சார். என்னதான் நீங்கள் கானா பாடல்கள் பாடினாலும் இந்த உணர்வு பூர்வமான பாடல்கள் ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஆகட்டும், இந்த முத்துக்கு முத்தாக ஆகட்டும், இது உங்கள் குரலில் கேட்கும்போது ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே ஏற்படுது சார். அதுதான் உங்களுடைய குரல். அது முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அது அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு அப்படியே சிலுத்துறோம் அந்த சுச்சுவேஷன். கடைசி தம்பியை ஷெட்டில் போய் தங்கிக்கேன்னுவாங்க. அவர் போய் ஆற்றுல மீன் எடுத்துகிட்டு வந்து சமையல் பண்ணும்போது அவங்க பிரதர்ஸ்லாம் வருவாங்க. வந்து உக்காந்து சாப்பிடும்போது அப்படியே அம்மா கைப்பக்கம் உனக்கு இருக்கிற அந்த மீன் குழம்பு அப்படின்னும்போது அந்த பாட்டு வரும். அந்த இடத்துல அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ரீரிகார்டிங்கில் பண்ண பாட்டு தான் அது முத்துக்கு முத்தாக. அந்த வரிகள் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கதைக்கு ஏற்ற மாதிரி. ஒரு நந்தன்லாலான்னு ஒரு கவிஞர் இருந்து சார் இப்போது ஆட்டோகிராஃப் படம் அப்படின்னு சொல்லும்போது பரத்வாஜ் சார் இசையமைச்சிருப்பார்.
ஆனால் ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி அமைஞ்சது சார்? ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு இசையமைப்பாளர் இசை அமைச்சிட்டாருன்னா அது போகிற போக்கிலேயே போவோம் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு நம்மளை ரீ ரெக்கார்டிங்னு சொல்லும்போது இன்னுமே கூட நமக்கு பொறுப்பு கூடுதலாகும். அந்த பொறுப்பு எப்படி இருந்தது சார்? நானும் சபேஷா அண்ணன் மறுநாள் ரீ ரெக்கார்டிங் கஜேந்திரனா ஒரு படம் விஜயகாந்த் சார் தேவண்ணா நானும் சுரேஷ் கிருஷ்ணா சார் சபேஷ் 4 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது சேரன் சார் ஃபோன் பண்ணுறாரு. குட்லக் தேட்டரில் பார்த்துருக்கோம், அர்ஜென்ட்டாக உங்களை 2 பேரையும் பார்க்கணுண்ணே, இது மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சார் கூட படம் பார்த்துட்ருக்கோம், நாளைக்கு ரீ ரெக்கார்டிங். அப்படியாண்ணே, எத்தனை மணிக்கு முடியும்? நைட்டு 1 மணி ஆகிடும் முடியறதுக்கு. ஏன்னா நாங்கள் ரீ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பார்க்க போனதே 10 மணிக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி மறுநாள் வேறு ரீ ரெக்கார்டிங். கீழே படம் முடிச்சுட்டு வரோம், சார் காரில் இருக்கார். அண்ணே உடனே ஒரு படம் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா. இல்லை சார், காலையிலேருந்து ரீ ரெக்கார்டிங் 9 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பி படம் பார்த்துட்டு இப்போ தான் வரல. சரி எப்போ பார்க்கலாண்ணா? காலையில் பார்க்கலாம், ஒரு 7 மணிக்கு பார்க்கலான்ட்டு. சரி காலையில் நானும் சபேஷும் அவர் 3 பேரும் ஒரு தேட்டர் அது மேலே போய் பார்த்தா எங்களுக்கு அங்கே சவுண்டு பிடிக்கல, சரியாக புரியல எங்களுக்கு. ஏன்னா அந்த படம் பார்த்தீங்களா தெரியும், அது ட்ராவல்லையே இருக்கும், அது நார்மல் படம் மாதிரி இருக்காது ஆட்டோகிராஃப். சார் நைட்டு அந்த டயர்டாக என்னன்னு தெரியல, எனக்கு புரியல சார், திருப்பி மறுநாள் பார்க்கலாம் சார்ன்ட்டு முன்னாடி தானே போட்டு பார்த்தோம், வேறு ஸ்டுடியோவில் போட்டு நானும் சார் 3 பேரும் பார்த்தாக்கா படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜாயிண்டாக இல்லை எங்களுக்கு. இப்போ ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணோன்னாக்கா சின்ன வயசில் வளருதுலேருந்து அடுத்த பீரியட் அவர் போகிறது, அடுத்த பீரியட் இன்னொரு ஊருக்கு போயிட்டு அவர் கல்யாணம் பண்ணுறது, இப்படி போகுது. ஏற்கனவே பரத்வாஜ் சார் தான் மியூசிக்கு, இவர் ரிலீஸ் டேட் கொடுத்துட்டாரு. அவர் ஏதோ ஃபாரின் கச்சேரி ஏதோ ஒருத்துட்ருக்காரு பிள்ளைது, அவரால் பண்ண முடியல. அதை சொன்னார், சார் நாங்கள் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம் சார், அவர் தான் மியூசிக் டைரக்டர், அவர் ஓகே சொன்னார்னா நாங்கள் பண்ணோன்னா. அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் எங்களுக்கு ஃபோன் பண்ணார், பண்ணிக்கங்க சார். சரி இன்னும் மறுநாள் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஆரம்பிச்சு தான் ஆட்டோகிராஃப் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, சேரன் சார் KS ரவிக்குமார் கிட்ட அசிஸ்டண்ட்டில் இருக்கும்போது எங்கள் கூட பழகிட்டு இருப்பார், நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். அப்போ அந்த ஒரு உரிமையில் எங்களை பண்ண சொன்னார். அப்படி பண்ணதான் அந்த ஆட்டோகிராஃப் பண்ணாங்க. நீங்கள் அந்த காலகட்டங்கள்லேருந்தே இளையராஜா சாருக்கு வாசிச்சிருக்கீங்க. அதில் இந்த அக்னி நட்சத்திரம் இந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. ஏதாவது நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணதுன்னு இருக்கா சார்? என்ன இது வாசிக்கவே முடியுமா முடியாதா அப்படி ஏதாவது யோசிச்சது இருக்கு? ஒரு நாளும் ராஜா சார் கிட்ட போகும்போது வாசிக்க முடியுமான்றதை நினச்சி தான் எல்லா பிளேயர்ஸும் வருவாங்க. ஏன்னா வேறு பண்ணிகிட்டே இருப்பார். அவர் மியூசிக் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஆனால் பர்ஃபெக்ஷன் இருக்கும் அவர்கிட்ட. ஒரு சின்ன சவுண்டாக இருந்தால் கூட அது பர்ஃபெக்டாக பார்க்கக்கூடியவர் அவர். அது ஒரு நாளும் புதுசாக இருக்கும்ல, அந்த பயம் இருக்கும். ஆனால் ஒரு நாளும் போகும்போது வேறு ஏதாவது வரும்போது, ஏன்னா அப்போல்லாம் 7 to 1 ஒரு சாங் பண்ணுவாங்க, 2 to 9 ஒரு சாங் பண்ணுவாங்க, 2 சாங் ஒரு நாள். இப்போ தான் 2-3 நாள் ஆகிடுறாங்க ஒரு சாங். அப்போல்லாம் அது மாதிரி. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் மைண்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு தான் போனோம். நான் ஒரு 7 years அவர்கிட்ட இருந்தேன். ஏஆர் ரகுமான் அவர்கிட்ட கூட நிறையா என் சுவாச காற்றிய ஸ்டார் ஜோடி இந்த மாதிரியான படங்களுக்கும் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரீ ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அனுபவங்களை தாண்டி நீங்கள் நிறையா மலையாள இதுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கீங்க சார், உங்களுடைய அந்த இசைக்கருவிகளுடைய அனுபவம். மலையாள ஃபீல்டில் இருந்தேன். எப்படின்னா ரவீந்தர் மாஸ்டரு, ஷாம், ஜான்சன், அர்ஜுன் மாஸ்டரு, கண்ணூர் ராஜன் எல்லார்கிட்டையும் நான் கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். இன்னைக்கு இவ்வளோ ஈஸியாக மியூசிக் பண்ணுறேன்னா அவங்களோட இருந்த அனுபவம் தான். அதெல்லாம் அனுபவமே ஆசான் இல்லையா சார்? அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை பேர்கிட்ட நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. அதையும் தாண்டி சார், இப்போ ரிதம் செக்ஷன் அப்படிங்கிறத காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படும். அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சார்? ஆக்சுவலாக பேசிக்கலாக ரிதம் பிளேயர் தான் எல்லாருமே. சபேஷும் ரிதமில் இருந்து வந்த பிள்ளை தான், நானும் ரிதம். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தபலா பிளேயர், அண்ணன் தேவா நல்ல தபலா வாசிப்பார், சம்பத் ரிதம் பிளேயர், எல்லாருமே ரிதம் பிளேயர் தான் எங்கள் வீட்டில். மியூசிக் ஒரு நல்ல இந்த பொசிஷனில் இருக்கணும்னாக்கா பேசிக்காக ரிதம் தெரிஞ்சாகணும். ரிதம் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு பீட், அப்புறம் தான் மியூசிக். ஃபஸ்ட்டு ஒரு பீட் இருந்தால் தான் அந்த மியூசிக் நீங்கள் கம்போஸ் பண்ண முடியும். ஒரு டொப்புன்னு ஏதோ ஒரு சவுண்ட் போனால் தான் அதுக்கு நீங்கள் கம்போஸ் பண்ணணும். ஸோ ரிதம் பேசிக் இருந்து வந்தாக்கா நல்லது. எப்போவுமே ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இப்போ நான் சொல்கிறது என்னன்னாக்கா, பேசிக்கலாக ஃபஸ்ட்டு ரிதம் நல்லா ஏற்றிக்கிட்டோம்னா, அந்த ரிதம் சென்ஸ் நம்மளுக்குள்ள வந்துடுச்சுன்னா கம்போசிங்காக இருக்கட்டும், எது பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு ரிதம் பிளேயர் இருந்தாலும் அது எங்களுக்கு கொஞ்சம் வசதி. நீங்கள் ரிதம் பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டைமிங் கூட, ஆமாம் அது கூட நீங்கள் வாசித்த அனுபவம் எல்லாமே டைமிங் பிளேயர், எல்லாருமே ஃபஸ்ட்டு டைமிங் பிளேயராக அதுக்கப்புறம் தான் தபிலிஸ்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ட்ரிபிள் காங்க இது மாதிரி ரிதம் வந்துட்ட பிறகு தான் ஹார்மோனியம் அப்படி வந்தோம். இப்போ சபேஸ்லாம் நல்லா அக்கார்டியன் பிளேயர், கீபோர்ட் பிளேயர், எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ்லாம் வாசிச்சிருக்காங்க. நான் கூட அக்கார்டியன் வாசியதில்லை, ஏன்னா அப்போ இப்படி இருப்பேன், அக்கார்டியன் வச்சா விழுந்துருவேன். அதனால் அதை நான் தொடவே இல்லை. நான் அந்தளவுக்கு உடம்பு ஒத்துக்கலை நமக்கு. சார் நீங்கள் அந்த அக்கார்டிங் அப்படிங்கிற சொல்கிற இசைக்கருவி நீங்கள் எப்படி சார் கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா அது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு முரளி சார். கஷ்டம் கிடையாது, வெயிட்டை தூக்கி நிற்கணும் இல்லையா? இல்லை அது மாதிரி இல்லை சார். கீபோர்டுனாக்க ரீடு உங்களுக்கு தெரியும், ஓகே, ஃபிங்கர் வைக்கலாம், இந்த ரீடில் வைக்கலான்னு. ஸோ அக்கார்டியனில் இப்படியெல்லாம் இருக்கும் ரீடு, உங்களுக்கு தெரியாது எந்த ரீடில் நீங்கள் விரல் வைக்கிறீங்கன்னு.
அது நம்ம நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அதை வாசிக்க முடியும். சார் கங்கை அமரன் சாரோட இணைந்து பணியாற்றிய அனுபவம். ஃபஸ்ட்டு அண்ணன் மலேசியா வாசுதேவன்கிட்ட நாங்கள்லாம் ஒன்றா கீபோர்ட் பிளேயர், நான் அமர் அண்ணன்கிட்ட இருக்கிற ஆர்கெஸ்ட்ராலாம் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட தான் இருந்தோம், மலேசியா வாசுதேவன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நானும் கங்கை அமரன்கிட்ட போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நான் ஒரு 4 years இருந்தேன். நான் ரொம்ப கச்சேரி தான் அப்போ ரொம்ப அதிகம். அவர் ப்ரோக்ராம் நான் வாசிட்டு இருக்கும்போது தான் ராஜா சார் பாட வந்தார். அப்போ என்கிட்ட கேட்டார், என்ன கீபோர்டு வச்சிருக்கேன்னு என்ன கேட்டார். ரெண்டுக்கு எடுத்துக்கலாம், அப்படியாவது ஏதாவது கூப்பிடுவாருன்னு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் பாடிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு கங்கைமன் ரெக்கார்டிங் வாசிட்டு அப்போ அவருடைய இன்சார்ஜ் கல்யாணம்ன்றவர் வந்தார். மத்தியானம் ரெக்கார்டிங் இருக்கு வர சொன்னார் சார் அப்படின்னு. அப்போ அமரன் கிட்ட சொன்னேன், அவரது ரீ ரெக்கார்டிங் கண்டினியூட்டி, ஏன்னா இது மாதிரி அண்ணன் கூப்பிட்றாராம், ஃபஸ்ட்டு நீ அங்கே போய் செட்டில் ஆகிடு, நான் வேறு யாரை கூட போட்டுக்கிறேன். அதுதான் அவர் எனக்கு கங்கை அமரன் சார் ஒரு ஆசான் மாதிரி. உடனே அவர் அனுப்பிச்சி வச்சுட்டார். அதுக்கப்புறம் அங்கே போய் நான் ஒரு 7 years அவர்கிட்ட இப்போ நான் ஒரு அந்த ப்ராக்டிக்கல் தான் இப்போ வந்தேன். சார் நிறைய திரைப்பட இயக்குநர்கள் கிட்ட நீங்க பணியாற்றிருப்பீங்க. பாரதி ராஜா அவர்கிட்ட பணியாற்றிய அனுபவம். பாரதி ராஜா கடல் புக்கள், தமிழ் செல்வன் விஜயகாந்த் சார் படம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போவே எங்களுக்கு ஒரு சந்திப்பு கிடைச்சிது பழகிறதுக்கெல்லாம். அப்போ பார்த்துட்டு அவர் படம் ஒரு படம் அன்னக்குடியும் படம், அதுக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் எப்படின்னா பாரதிராஜா சார் மியூசிக் அப்படி ரசிப்பார், மெலோடினா அப்படி உயிரை விட்டுருவார். என்னவோ தெரியல, எங்கள் மேலே அவர் அண்ணன்கிட்ட ஒர்க் பண்ணும் போதே அவர் எங்களை பார்த்துட்டு ரொம்ப உங்களை வச்சு பண்ணணும்னு இருந்தாருன்னா அப்போ அந்த ரீ ரெக்கார்டிங் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் ஒன்று பண்ணோம், மீண்டும் முதல் மரியாதைன்னு ஒரு படம் ஆர்ஆர் பண்ண சொன்னார். அந்த படம் சரியா போகலன்னு நினைக்கிறேன், ஆனால் எக்ஸ்ட்ரானரி ஆர்ஆர் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஆர்ஆர் ஃபுல்லாக லண்டனில் பண்ணது. அந்த படம் அவர் கூட அனுபவம் தாசி, ரொம்ப மரியாதையான ஒரு இயக்குனர், இப்படி உயிரை விட்டுருவார் எங்கள் மேலே. அது நம்மளுடைய இசைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சார் ஒரு கிளாசிக்கல் டச்சு, ஃபோக் டச்சு, இது ரெண்டுக்கும் என்ன நுணுக்கம் அப்படி வேறுபாடு இருக்குது? இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு இழை தான் இருக்குது, இதை டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னா இந்த டச்சை என்ன பண்ணுவீங்க கொடுக்கறதுக்கு? இவர் நம்ம நினைக்கிறது தான், ஒரு ரீ ரெக்கார்டிங் ஒரு மியூசிக் டேரக்டர் நினைக்கிறது தான். ஒரு ஃபோக் சாங் ஃபோக்காக கொண்டு போகலாம், கிளாசிக்கலும் நினைக்கலாம், எல்லாமே வெஸ்டர்னும் நினைக்கலாம். அது மாதிரி இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே கலந்து ஒரு கலவையாக கொடுத்துருப்பீங்க நீங்கள். ஆமாம் கொடுக்கலாம். சில டைரக்டர் அந்த ஃபோக்காக போகும்போது ஏதாவது புதுசாக நுழைச்சோம்னா, சார் வேற மாதிரி போகுது சார், ஃபோக்கு கலைது சார், அது வேணாம் சார், ஃபோக்லேயே இருக்குன்னு அது மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது ஃபோக்காகவே பண்ணிடுது. ஆனால் எந்த ஒரு மியூசிக்லேயும் எந்த ஒரு டென்ஷனும் நம்ம நுழைக்கலாம், அது தப்பு இல்லை, நல்லா இருந்தால் நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு அந்த கானத்தை கொடுக்கலாம். கீபோர்டு வாசிக்கிறதுலேருந்து மியூசிக் டைரக்டராக வந்துடுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வையில்? கீபோர்டு வாசிக்கும் போது பிஸியாக இருக்கும்போது அண்ணங்கிட்ட கீபோர்டு வாசிக்கிறத விட்டுட்டு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தோம். அசிஸ்டண்ட்டாக அது வேறு, அந்த பொசிஷனே வேறு. மியூசிக் டைரக்டர் ரேஞ்சு, மியூசிக் கம்போஸ் பண்ணுறோன்னா அந்த மரியாதையே வேறு. கீபோர்ட் பிளேயர்னு வரும்போது அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்மளாம் சொந்தமாக கம்போஸ் பண்ணுறோம் போது அதுக்குள்ள மரியாதை வேறு. அதுதான் கீபோர்டுக்கு அதுக்கும். இசைக்கலைஞர்களோட போயிடும். இப்போ ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் போயிடுவாங்க கீபோர்ட் பிளேயர்ஸ். ஒரு மியூசிக் டைரக்டர் அசிஸ்டன்ட் மியூசிக் போது அது ஒரு கேட்டகரி, ஒரு கொஞ்சம் ஹை. ஆமாம் கண்டிப்பாக. சார் ரீ ரெக்கார்டிங் முதல் அனுபவம், ஏன்னா இப்போ ஒரு இசையமைப்பாளராக உங்களுடைய அனுபவம் ஸ்டார்ட் ஆனதை நீங்கள் சொன்னீங்க. ரீ ரெக்கார்டிங்கோட முதல் அனுபவம் ஃபஸ்ட்டு ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா சர்வசாதாரணமாக இருந்ததா சார்? புதுசாக வர்றவங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும். நாங்கள் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு 9 வருஷம் 10 வருஷம் வெளியே ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தினால அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியாது, புதுசாக தெரியும். ரீ ரெக்கார்டுறது புதுசாக பண்ணுறது கஷ்டம், அதுக்காக அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்க. அனுபவம் உள்ள மியூசிக் டைரக்டர் யாரும் அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் ரொம்ப மியூசிக் டைரக்டர் கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ எவ்வளோ ரீ ரெக்கார்டிங் வாசிருக்கோம், எவ்வளோ சாங்ஸ் பண்ணியிருக்கோமே. ஸோ அப்படி வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, கஷ்டம் தெரியல. ரீ ரெக்கார்டிங் பண்ணுவோம் ரொம்ப இன்வால்வாக இருந்தது, எப்படா பண்ணுவோன்ற மாதிரி ரீ ரெக்கார்டு. ஏன்னா எவ்வளோ நாளாக அதை யோசனை பண்ணிப்போம், நம்ம பண்ணால் எப்படி இருக்கும், பண்ணலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமன்ற ஆதங்கம் இருக்குல்ல. அது கிடைச்ச பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. கண்டிப்பாக சந்தோஷம் இருந்தது. சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய படங்களுக்கு இசையமைத்தா கூட இந்த ஒரு படம் எனக்கு ஒரு நீங்காத இடம் பெற்றிருக்கு என்னுடைய மனசில் அப்படின்னு சொன்னால் அது என்ன படம்? எனக்கு சேரன் சார் படம் தவமாய் உங்களுக்குமே அதுதான். அதனால தான் சார் நீங்கள் இரட்டை இசையமைப்பாளர்களே ஒரே வேவ்லெத்தில் இருக்கீங்க பாருங்கள் சார். நாங்களுமே தவமாய் தவம் இருந்து தான் ரசிப்போம். இருப்பினும் நிறைய படங்கள் இருக்கே, நீங்கள் கொஞ்சம் மாறுபட்டுன்னா இல்லை நாங்களும் ரசிகர்கள் கூடயே ஒத்து போகிறோம், நீங்கள் எங்கள் கூடயே ஒத்து போகிறீங்க சார். அதனால தான் நீங்கள் இங்கே ஸ்டாண்டிங்காக சீட்டு போட்டு இருக்கீங்க சார். அந்த ஒரு இது இருக்குது சார். இப்போ உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்புமே கூட இருக்குது, சினி மியூசிஷியன் யூனியனோட தலைவரும் கூட. அது எப்படி இருக்குது சார்? ஒரு சேவை தான், ஏதாவது யூனியனுக்கு பண்ணணும் நம்மளால் முடிஞ்சது. எங்களுடைய ஆடிட்டோரியம் கொஞ்சம் பழசாக இருக்குது, அதை கொஞ்சம் ரெனிவேஷன் பண்ணணும், அந்த முயற்சியில் இருக்கோம்.
கேஎல்ல ஷோ எல்லா மியூசிக் டைரக்டரும் சேர்த்து ஒரு ஷோ பண்ண போகிறோம். இத்தனை மியூசிக் டைரக்டர் எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டோம். அவங்க எல்லாரும் வர போகிறாங்க. அந்த ஷோவை வச்சு அதில் வர வருமானத்தை வச்சு எங்கள் ஆடிட்டோரியத்தை நாங்கள் ரெனோவேஷன் பண்ண போகிறோம். கண்டிப்பாகவே சார், கூடிய சீக்கிரம் அது நடக்கும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் நடக்கக்கூடிய கச்சேரிகளில் நீங்கள் நிறையா பாடியிருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கா சார்? நம்மளுடைய பாடல்களை ரசிப்பாங்க, ஒரு வித்தியாசமாக இந்த தமிழ் பாட்டு இப்படி இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. அண்ணன் கான்செப்ட் தான் இப்போ போகிறோம். நாங்கள் 2 பேருமே முரளி கண்டக்டிங்கு, நான் வந்து என்னுடைய பாட்டெல்லாம் பாடுவேன். அதாவது எனக்கு நான் பாடின பாட்டுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அங்கே தான் நான் பார்ப்பேன். காத்தடிக்கிறது வரைக்கும் பாடுவாங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க. லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், நடுவில் ஒரு மெலோடி போட்டால் கூட அவங்க ஆடுவாங்க. ஒரு கலைஞனின் வெற்றி எங்கே தெரியும் அப்படின்னா ரசிகனின் கைத்தட்டலிலிருந்து தெரியும் அப்படின்னுவாங்க. இன்னும் நிறைய கேள்விகள் எங்கள்கிட்ட இருக்குது. இருப்பினும் இந்த நேரம் கருதி இந்த தீபாவளி சமயத்தில் நீங்கள் எங்களுக்காக நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த தகவல்கள்லாம் நிச்சயமாக நேயர்கள் ரசிக்கும் வண்ணம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் இன்னும் நிறைய படங்களுக்கு இசையமைச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டு ரசிக்க ரசிகர்களாகிய நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற பதிவோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். சார், உங்களுடைய அனுபவம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்றது பற்றி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். இதன் மூலமாக தெரிவிச்சுக்குது என்னென்னா, நம்ம ரசிகர்களுக்கெல்லாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் சபேஷ் முரளி சார்பாகவும் எல்லோருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சபேஷ் முரளி அவங்க பங்கேற்ற சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. தீபாவளி சரவெடியாய் ஈருடலில் ஓரிசையாய் கலந்த ஒரு இசையை அவங்க நமக்காக கொடுத்தாங்க. அதுவும் நம்மளுக்கு இன்னைக்கு டபுள் டமாக்காவாக அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இசை. சார், இன்னும் நீங்கள் நிறைய பாடல்களுக்கு இசையமைச்சிக்கிட்டே இருக்கணும், கேட்டு ரசிக்க ரசிகர்களாகிய நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற பதிவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிகள் பல சார். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நேயர்களே. அதுவரை சிந்தித்திருங்கள், இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு தீபாவளி சரவெடி நிகழ்ச்சியில இணைந்திருந்தோம். இன்றைய தீபாவளி சரவெடி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்தாங்க இரட்டை இசையமைப்பாளர்கள் சபேஷ் முரளி.